ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு பொய்யை உருவாக்குனாங்க திமுக. அதாவது காமராஜர் அவர்கள் கலைஞருடைய கையை பிடிச்சி ஜனநாயகத்தை நீங்க தான் உருவாக்கணும். என்ன ஒரு பொய்! 2 பேருமே உயிரோடு இல்ல. அல்ல ஒரு கட்டமைக்கிறாங்க. அதாவது என்ன கட்டமைக்கிறாங்கன்னா திமுக காமராஜர் கலைஞருக்கே அவர்கிட்ட பொறுப்பை படைச்சிட்டு போயிட்டாராம். காங்கிரஸ் தோழர்களை ஒரே ஒரு வேலுசாமி அண்ணன் எந்திரிச்சு நின்று இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு. உண்மையா பேசிட்டு அடிச்சு வெளுக்கிறாரு. நான் இப்பதான் பாக்குறேன், ஒரே ஒரு காங்கிரஸ்காரர் தன்மானத்தோட வெளியே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. காங்கிரஸ் தோழர்களே, உங்களை உயிருடன் முழுகி கொண்டிருக்கிறார்கள் திமுக. நம்பிக்கை உங்களுடைய கொள்கை ஏன் காமராஜர் எழுத்தன்னா, என்னுடைய கொள்கை தலைவர் காமராஜர் அவர்கள். நீ அங்க தொட்டா நான் இங்க அடிப்பேன். ஞாபகம் வச்சுக்கோ. காமராஜர் தொட்டா காங்கிரஸ்கார வரான்னு இல்லையோ, தாவேக்கா வரும், டிவிக்கா வரும்டா. என்ன போய் ஆட்சி இருக்கு, பணம் இருக்கு, அதிகாரம் இருக்குன்னா பிஜேபிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம், என்ன வேறுபாடு? அதே காவல்துறை வச்சு அடக்குமுறை. நேத்து ஒன்னு புரட்சிகரமா ஒரு பிளான் பண்ணாரு நம்ம பொதுச் செயலாளர். திருவள்ளூர்ல 10 வயசுல